அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு. இன்னைக்கு கிளாஸில் கீனோலினை பற்றி பார்க்கலாம். இந்த கிளாஸில் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஷார்ட்டாக தான் சொல்லுவேன், அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும்னா, இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கீனோலின் எந்த சிந்தசிஸ் முறையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ என்னென்ன சிந்தசிஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்ல தெரியும். ரெண்டாவது எப்படி கேட்கலான்னா, இப்போ ஸ்காப் சிந்தசிஸ்னால் அனிலின், கிளிசரால், நைட்ரோபென்சின், சல்ஃபூரிக் ஆசிட் போட்டிங்கன்னா கீனோலின் கிடைக்குது. இல்லைனா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், இதில் எப்படி கேட்பாங்கன்னா, அனிலின், கிளிசரால் ரியாக்ட் வித் நைட்ரோபென்சின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியம். அப்போ என்ன கிடைக்குன்னா கீனோலினா, ஐசோகீனோலினா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நம்ம டைரெக்டாக அனிலின்னு சொல்ல மாட்டாங்க, ஃபார்முலா மாதிரி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு கேட்பாங்க. இப்போ கிளாஸில் பார்க்கலாம். இதுக்கு ஷார்ட்கட்டு கீனோலின்னா ஸ்கூல் கிளாஸ் ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீனோலின் ஸ்கூலில் கிளாஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப நம்மளுக்கு பிடிக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எஸ்னா ஸ்காப் சிந்தசிஸு, சினா கான்ராட் லிம்பக் சிந்தசிஸு, எஃப்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம்னா ஃப்ரீலாண்டர் சிந்தசிஸ். இது போக நார் சிந்தசிஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த அடிக்கடி நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஸ்காப் சிந்தசிஸு. ஸ்காப் சிந்தசிஸில் அனிலின், கிளிசரால், நைட்ரோபென்சின் போட்டிங்கன்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் கீனோலின் கிடைக்கும். அதை தான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். என்னன்னு சொன்னால் அனிலின், நைட்ரோபென்சின், கிளிசரால், ஆசிட் மீடியம், கீனோலின். நீங்கள் எழுதிலாம் பார்க்க வேணாம், பட் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்காப் சிந்தசிஸ்னால் ஸ்டார்டிங் காம்பவுண்ட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ இப்படி இல்லாமல் அனிலினும் அக்ரோலினும் சேர்ந்து 1,4 அடிஷன் அடித்தாலும் கீனோலின் கிடைக்கும். இதுவும் ஸ்காப் சிந்தசிஸ் தான். இதில் என்ன இருக்குது, கிளிசரால், இங்கே சல்ஃபூரிக் ஆசிட். நம்மளுக்கு தெரியும் சல்ஃபூரிக் ஆசிட் ஒன் ஆஃப் த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ ரிமூவல் ஆஃப் வாட்டர் நடக்கும். அப்போ இந்த வாட்டர் போச்சுன்னா அக்ரோலின் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த அனிலினும் இந்த அக்ரோலினும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னால் கீனோலின் ஃபார்ம் ஆகும். அதை தான் 1,4 அடிஷன் சொல்லி போட்டு கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்காப் சிந்தசிஸ்னால் ஸ்டார்டிங் காம்பவுண்ட் என்ன ப்ராடக்ட்டு. ஸ்காப் சிந்தசிஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் கீனோலின், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தபடியாக ஃப்ரீலாண்டர் சிந்தசிஸ். இது என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், இது என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஆர்த்தோமினோ பென்சால்டிகை இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்டிகேட் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு இல்லாட்டி கீட்டோன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எடுத்து ஆல்காலிக் KOH போட்டிங்கன்னு சொன்னால் கீனோலின் ஃபார்ம் ஆகும். அதான் கொடுத்துருக்கேன். ஆர்த்தாமினோ பென்சால்டிகை, அசட்டால்டிகேட்டு இல்லாட்டி அசிட்டோன் எடுத்துக்கலாம். அக்வஸ் NaOH போட்டிங்கன்னா கீனோலின். அதான் கீழே எழுதியிருக்கேன். ஆர்த்தோமினோ பென்சால்டிகை, அசட்டால்டிகேட் போட்டால் கீனோலின், எந்த சப்ஸ்டியூஷனும் இருக்காது. அதே ஆர்த்தோமினோ பென்சால்டிகையோட அசிட்டோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிடைக்கும் pH = 12 இருக்கணும், அதாவது பேசிக் மீடியத்தில் இருக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்னா அதுவும் கீனோலின் தான் கிடைக்கணும். ஆனால் என்ன ஆகுதுன்னா 2வது பொசிஷனில் ஒரு சப்ஸ்டியூட் மெத்தில் குரூப் இருக்கும், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து கான் லிம்பக் சிந்தசிஸ். இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு பீட்டா கீட்டோ எஸ்டர் ரியாக்ட் வித் அனிலின். பீட்டா கீட்டோ எஸ்டர் அதை கீழே கொடுத்துருக்கேன். இது எஸ்டரு, இது ஆல்ஃபா, இது பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. அப்போ பீட்டா கீட்டோ எஸ்டரும் ஒரு அனிலின் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா கீனோலின் கிடைக்கும். அது 4-ஹைட்ராக்சி கீனோலினாக இருக்கும் கான்ராட் லிம்பாக் சிந்தசிஸில். அதான் அனிலின், இதாக இருக்குது அனிலின், பீட்டா கீட்டோ எஸ்டர், சிப்ஸ் பேஸ் போடுறீங்க, 4 கீனோன் கிடைக்குது. திருப்பி என்ன ஆகும்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுறப்பன்னா இந்த டபுள் பாண்ட் இங்கே வரும், இப்போ O- இருக்கும். அப்போ இங்கே H வந்துடும். அப்போ 4-ஹைட்ராக்சி கீனோலின் ஃபார்ம் ஆகும். 2வதுல ஒரு மெத்தில் குரூப் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது 4-ஹைட்ராக்சி கீனோலின் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ராட் லிம்பாக் சிந்தசிஸில் பீட்டா கீட்டோ எஸ்டர் வித் அனிலின் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிப்ஸ் பேஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நார் கீனோலின் சிந்தசிஸில் அதே அனிலின், பீட்டா கீட்டோ எஸ்டர் தான். அங்கே சிப்ஸ் பேஸுக்கு பதிலாக ஹை டெம்பரேச்சர் 130 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணுறப்ப அதே கீனோலின் கிடைக்குது. ஆனால் என்ன கிடைக்குன்னா 2-ஹைட்ராக்சி கீனோலின் இருக்கும். அந்த மெத்திலும் OHம் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும், அதை பார்த்து வச்சுக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நார் கீனோலின் சிந்தசிஸ், இல்லாட்டி நார் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கீனோலின் அரோமேட்டிக்கா, ஆமாம் 10 pi எலக்ட்ரான் சிஸ்டம் இருக்கும், அதனால் அரோமேட்டிக். அதுக்கடுத்து கீனோலின் ரியாக்ஷன். சரி, இப்போ கீனோலின் பார்த்தீங்கன்னா ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்குமா, நடக்காது. ஏன்னா அனிலின்லேயே நடக்காதப்ப இப்போ நைட்ரோஜன், டெர்சரி நைட்ரோஜன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ரிங்கிலே இருக்குது. இந்த கீனோலினில் நைட்ரஜனே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் ரொம்ப ரேர் தான். அப்போ HCl போட்டிங்கன்னா ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா டெர்சரி அமீன் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் சால்ட்டுன்னு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே N+ Cl- ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி CH3 N+ இங்கே I- ஃபார்ம் ஆகும். ஒரு அமோனியம் சால்ட்டு ஃபார்ம் ஆகும்.
அதே மாதிரி ஆசிட் குளோரைட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன அசெட்டைல் குயினோலின் அதாவது குளோரைட் ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா டெர்சரியமின் ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் அ சால்ட். ஓகே, இது வந்து இது தெளிவாக பார்த்து வச்சுங்க. HCl CH3Cl, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CH3COCl. ஃபுடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நடந்துடக்கூடாது. லூயிஸ் ஆசிட் போட்டாலும் ரொம்ப ரேர் தான். சரி, அதுக்கடுத்து ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் பாருங்கள். ஸோ ரிடக்ஷனில் H2 பெல்லடியம் நிக்கல் போட்டோம்னா ஒரே இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போயிடுது. அப்போ 1 2 3 4 பொசிஷனில் கிடையாது. 1 2 3 4 டெட்ராஹைட்ரோ குயினோலின் ஃபார்ம் ஆகுது. அதே பிளாட்டினம் ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே போகும். அப்போ மொத்தம் 10 இருக்குது. அப்போ டெக்காஹைட்ரோ குயினோலின் ஃபார்ம் ஆகுது. இப்போ பிரிட்ஜ் ரிடக்ஷனோ இல்லை லித்தியம் அலுமினேட் போட்டிங்கன்னா 1 2 மட்டும்தான். 1,2 இங்கேயும் இங்கே ஒரு H இங்கே ஒரு H தான் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். அப்போ 1,2 டைஹைட்ரோ குயினோலின். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிட்ஜ் ரிடக்ஷன் இப்போ நீங்கள் படிக்கிறப்ப எப்படி பார்த்துக்கணுன்னா இண்டோரில் பிரிட்ஜ் ரிடக்ஷன் எப்படி நடக்குது, குயினோலின் ஐசோகுயினோலின் எப்படி நடக்குது, அதே மாதிரி 5 மெம்பர் ரிங்களுக்குரிய ஃபிரோல் ஃபியூரான் இதெல்லாம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ அதே குயினோலின் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா, இப்போ குயினோலின் ஆக்சிடேஷன் படிக்கிறப்ப ஐசோகுயினோலின் சைமல்டேனியஸாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ குயினோலினை மட்டும் நான் சொல்லிடுறேன், ஐசோகுயினோலின் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ குயினோலின் KMnO4 போட்டிங்கன்னா எது குயினோலின் ஸ்ட்ரக்சர், இது குயினோலின் ஸ்ட்ரக்சர். இங்கே N, இது குயினோலின். அப்போ இந்த இடத்துல உடையன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கார்பன் ஆசிட்டாக மாறும், இது ஒரு கார்பன் ஆசிட், நைட்ரஜன் இருக்குது, நீங்கள் ஆசிட்டாக ஆறுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுமே ஆசிட்டாக ஆகும். அதாவது இந்த ரிங்கில் இல்லை, இந்த ரிங்கில், அதாவது இந்த ரிங்கில் இது அப்படியே தான் இருக்கும். இந்த ரிங்கில் இதுவும் ஆசிட்டாக மாறும், இதுவும் ஆசிட்டாக மாறும். அப்போ இந்த ரிங்கு அப்படியே இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஆசிட், இங்கே ஒரு ஆசிட். புரோட்டீனில் ஒரு ஆசிட் இங்கே சொல்லிட்டே அது தப்பு, இந்த பக்கம் வரும். அது இதுக்கு பேர் தான் வந்து குயினோலினிக் ஆசிட். குயினோலினிக் ஆசிட் திருப்பி ஹீட் பண்ணுறப்ப இதோட எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன் 3rd பொசிஷன். அப்போ இங்கே இருக்க CO2 போயிட்டு நிக்கோட்டினிக் ஆசிட் கிடைக்கும். நிக்கோட்டினிக் ஆசிட் இது வந்து ஆக்சிடேஷன். இப்போ அதே பெராசிட்ஸ் போட்டு ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா, பெராசிட்ஸ் வித் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டிங்கன்னா இங்கே ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், N+O-. குயினோலின் N ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து குயினோலினோட எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன் என்னது, C5 C8. நியூக்ளியோஃபிலிக் பொசிஷன் C2 பொசிஷன். அப்படி இல்லைன்னா C4. C2 அண்ட் C4 வந்து நியூக்ளியோஃபிலிக் பொசிஷன். எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன் பார்த்திங்கன்னா C5 C8 8th பொசிஷன். இப்போ குயினோலினை எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ குயினோலினில் நீங்கள் வந்து நைட்ரேஷன் பண்ணுறீங்க. நைட்ரேஷன் பண்ணுறப்ப 5 நைட்ரோ குயினோலின் 8 நைட்ரோ குயினோலின். இது வந்து ரெண்டுமே 50-50 தான், 1:1 ரேஷியோ தான். ஓகே, அதுக்கடுத்து H2SO4 ஒலியம் போடுறீங்க, அதை H2S2O7 தான் ஒலியம், அதை சல்ஃபனேஷன் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான், சேம் தான். 5 சல்ஃபோனிக் ஆசிட், இன்னொன்று 8ல் வந்து சல்ஃபோனிக் ஆசிட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டில் எது மேஜர்னிங்கன்னா 8வது பொசிஷனில் இருக்க SO3H தான் மேஜர் ப்ராடக்டாக நீங்கள் சொல்லணும். இதில் ஒன்று, இது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரோமினேஷன் பண்ணிங்கன்னா அதே 5 1 8 1. 5th பொசிஷனில் ஒரு Br, 8th பொசிஷனில் ஒரு Br, ரெண்டு ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். இதில் வந்து சேம் தான், எது மேஜர்லாம் கிடையாது. இப்போ இதில் ஃபுடல் ரியாக்ஷன் நடக்கிறது ரொம்ப பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ரொம்ப ரேரு. பிகாஸ் வித்ட்ராயிங் குரூப் எஃபெக்ட் இருக்கும். நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும், வித்ட்ராயிங் எஃபெக்ட் இருக்குது. அதனால் அங்கே வந்து நடக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் நடந்தால் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் இந்த நீங்கள் எலக்ட்ரான் ஃபுடல் கிராஃப்ட் ரியாக்ஷனில் குயினோலினில் ஃபுடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியோஃபிலிக் பொசிஷன், நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இது என்னது, ஜிஜிபெபன் ரியாக்ஷன், அதாவது அரைன் பென்சைன் மெக்கானிசம் நடந்தால் எப்படி நடக்கும். இப்போ நியூக்ளியோஃபிலிக் பொசிஷன் 2வது பொசிஷன், அப்படி இல்லைனா 4வது பொசிஷன். 2nd பொசிஷனில் அமீனோ, 4th பொசிஷனில் அமீனோ. அதே அல்கைல் லித்தியம் போட்டிங்கன்னா 2nd பொசிஷன் 4th பொசிஷன். இதில் 2nd பொசிஷன் தான் மேஜராக கொடுத்துருக்காங்க, அதனால் அதை மட்டும் கொடுத்துருக்கேன். தென் KOH போட்டிங்கன்னா 2nd ஹைட்ராக்சி, 2 ஹைட்ராக்சி அண்டு 4 ஹைட்ராக்சி குயினோலின். அதே மாதிரி புரோமின், அம்மோனியா போடுறீங்க, NHBr அதே ரீப்ளேஸ் ஆகிட்டு அந்த இடத்துல NH2 வருது. ஓகேங்களா, இவ்வளோ தான். இது நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஆக்சிடேஷன். தென் இதோட சிந்தசிஸ் என்னென்ன மெத்தடில் சிந்தசிஸ் பண்ணுறாங்க, இதை மட்டும் தரவாக பார்த்துக்கிட்டு இதோட ஆக்சிடேஷனை ரிடக்ஷனையும் குயினோலினும் ஐசோகுயினோலினும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.